இந்த கிராமம் கொடைக்கானலின் மலைப்பகுதியில் அமைந்துள்ளது. பழனி கோயிலுக்கு சமமான முருகன் கோயில் உள்ளது. அதில் 10 பாஷாணங்களைக் கொண்டு போகர் ஒரு சித்தர் இருக்கிறார். பழனி சிலை 9 பாஷாணங்கள். கேரட் மற்றும் பூண்டு மற்றும் பீன்ஸ் கொண்ட விவசாய கிராமம் முக்கிய சாகுபடியாகும். மதுரை பட்லகுண்டு பழனியிலிருந்து பேருந்து வசதி உள்ளது. உணவு கிடைக்கும் பல சிறிய ஹோட்டல்கள் உள்ளன. மழை மேகங்கள் நிலத்தை தொட்டு கிராமத்தை கடந்து செல்வதை காணலாம். ஒருமுறை கோயிலுக்கு சென்று வித்தியாசத்தை உணருங்கள். போலாமா? இங்கடா வராங்களா? என்னது எங்கடா போறான் அவன்? எங்கடா அவன்? பின்னாடி வரவன் அவனுக்கு பின்னாடி வரவனை பாத்துக்கிட்டே வாங்கடா. டவர்லாம் இங்க கிடைக்காது இனிமே. இல்லை இல்லை இந்த இது பண்ணுவாங்களே நர்சரி மாதிரி இது பண்ணுவாங்களே அந்த கூண்டு வச்சிருக்கு கூண்டு இருக்குல்ல அது நர்சரி மாதிரி உள்ளது.
கவுஞ்சி என்பது தென்னிந்தியாவின் தமிழ்நாடு மாநிலம் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானல் தொகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு முனையில் உள்ள விவசாயிகளின் ஒரு பஞ்சாயத்து கிராமம். இது கொடைக்கானலிலிருந்து 35 கிலோமீட்டர் உயரம் 1920 மீட்டர் 6300 அடி. கவுஞ்சி ஒரு காய்கறி விவசாய பகுதியாக குறிப்பிடத்தக்கது. விவசாயம் கொத்து உருளைக்கிழங்கு, கேரட், பட்டாணி மற்றும் பீன்ஸ் ஆகியவற்றை பெரிய அளவில் உற்பத்தி செய்யும். சிறப்பு துல்லியமான விவசாயம், சீரான பயிர்முறை மற்றும் சொட்டு உரமிடும் முறை போன்ற சமீபத்திய தொழில்நுட்பங்களை பின்பற்றுகிறது. அங்க போணும். பிரேக் எல்லாம் கிடையாது, டைரக்ட் தான். பிரேக்கே எதிர்பார்க்க கூடாது, நம்ம வண்டியில பிரேக்கே கிடையாது. டெஸ்டினேஷனை போயிட்டு தான் அதுக்கப்புறம் எதா இருந்தாலும். என்னது கம்யூனிஸ்டா? தொழிலாளர் இருக்கிற இடத்துல கம்யூனிஸ்ட் தான் இருப்பாங்க. இப்பதான்டா இமாலயனுக்கு வேலை வந்திருக்கு. பின்னாடி உட்காரவன் செத்தான். சரிண்ணா, முடிஞ்சு. பூண்டிமலை சுற்றியுள்ள பள்ளத்தாக்குகளின் அற்புதமான காட்சியை வழங்குகிறது. இப்பகுதி பசுமையான காடுகள், புல்வெளிகள் மற்றும் தேயிலை தோட்டங்கள் போன்ற பசுமையான தாவரங்களால் மூடப்பட்ட மலைகள் மூலம் வகைப்படுத்தப்படுகிறது. பல விலங்குகள் மற்றும் தாவர இனங்களின் தாயகமான இந்த மலை இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் வனவிலங்கு புகைப்படக்காரர்களுக்கு ஏற்ற இடமாகும். பூண்டிமலையின் முக்கிய அம்சங்களில் ஒன்று மலையேற்றம். மலையேற்றம் தவிர முகாம், பறவை கண்காணிப்பு மற்றும் புகைப்படம் எடுத்தல் போன்ற நடவடிக்கைகளிலும் நீங்கள் பங்கேற்கலாம். பூண்டிமலை ஆண்டு முழுவதும் தட்பவெப்பநிலைக்கு பெயர் பெற்றது. குளிர்ந்த காலநிலை மற்றும் மிதமான தட்பவெப்பநிலை இந்த மலைகளின் ஈர்ப்பை கூட்டுகிறது. இங்க ஒரு ஹோட்டல் இருக்குண்ணே, சூப்பரா இருக்கும். அது ஹோட்டலு நல்லா இருக்கும். ரெக்கார்டு ஆரம்பிச்சு விட்டோனா இல்லையான்னு தெரியல. ஒண்ணுல போ போ. சரி, ஆன் பண்ணல என்ன மூணு பயந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் டைம் கழிச்சு டிஸ்பிளே ஆஃப் ஆகிடுது. நான் என்ன நினச்சிட்டேன்னா ரெக்கார்டே அமுக்கல போல இருக்குன்னு நினச்சிட்டேன். 2.25 மணி நேரம் ஓடுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்டோரேஜ் அவ்வளோதான், 2.25 மணி நேரம் தான் இருக்குது. ஆனால் இது பேட்டரி பேக்கப் வந்து
மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணி தான் இருக்கு, இன்சர்ட் பண்ணி தான் அது. அவன் கேப் விட்டா போதும் ஏறிடுவான் சர்ன்னு. எல்லாத்துலயும் அவசரப்பட்டா எப்படி? டூர் வந்த இடத்துல அவசரப்படலாமா? பொறுமைதான். கொஞ்சம் முன்னாடி போறாங்க, வீடியோல விழுவாங்கன்னு பார்த்தா இவங்க வேகமா போறாங்கல்ல. போங்க போங்க, வீடியோக்காக தான் உங்களை முன்னாடி போக சொன்னேன். வீடியோல தெரிவிங்களா? ஓட்டுங்க. இங்க பாரு, இது பாரு, இது தெரியுதா பாரு. ஏன் இப்ப அதுல வண்டி வெயிட்ட மாத்தினாங்க? அதானே. அப்படியா? அர்ஜுனுக்கு அவனுக்கு என்னடா இருக்கு? டேய் விக்கி, ஏன்டா அர்ஜுனுக்கு லவ் ரீல்ஸா அனுப்புறியா? அதான் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறீங்களா? என்ன கதை? கப்புள்ஸ் ட்ரெஸ்ஸா? கப்புள்ஸ் செப்பலா? என்ன கதை? கப்புள்ஸ் ட்ரெஸ் கூட ஓகேடா, கப்புள்ஸ் செப்பல் வேறையாடா? நேற்று சைக்கிள் ஓட்டினதா? அடப்பாவி. இன்னைக்கு காலைல வந்துருந்தீங்கன்னா காமெடி ஆயிருங்க. 7 கிலோமீட்டர் நடந்துருந்தீங்கன்னு வச்சுக்க. அப்ப விக்கிக்கே வழி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கிலவரை வரல.
எத்தனை ஊர் தாண்டி வந்திருக்கோம் பாரு, எல்லா மலையிலயும் ஊர் இருக்கு பாரு. பாரு ஊரை பாரு, எத்தனை மலை தாண்டி வந்திருக்கோன்னே தெரியல. அங்க பாரு, ரோடு சூப்பரா. இமாலயன்ல வர பின்னாடி உட்காந்துருக்க 2 பேரும் சத்தாங்க. என்ன கால்லாம் நாரிடுச்சு. வரமாட்டாங்க. ஓகே ஓகே. சீரிட்டு வர்றாப்ல. அவங்கள பாரு, கரெக்டா பிக்கப் பண்ணி வர சொல்லு. 2 பேரும் வந்துட்டாங்களா? ஒருத்தன் வந்துட்டா, இன்னொன்னு இந்த மலையெல்லாம் ஏறி இறங்குனா கேரளா தான். அந்த மலை மேல மிஸ்ட் படிக்குது பாரு, அந்த மலையில மேல பாரு. அதான் அதை தாண்டினாலும் கேரளா தான். அந்த மலை ஏறி இறங்கிட்டாலே கேரளா. இவங்க கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு இங்க இருந்து அங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்குவாங்களாம். இந்த கிழவர ஏரியால உள்ளவங்க நடந்தே போய்க்குவாங்க. அங்கிட்ட வட்டவாடா கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க பொண்ணு மாப்பிள்ளைய. போயிட்டு வந்துக்குவாங்க, நடந்து தான் போவாங்க. இங்க பாரு, வர்றப்ப போட்டோ எடுத்துக்க. அங்க
இந்த மலை. ஆமா. பார்டர்லாம் போக முடியாது, பார்டருக்கே போக முடியாது, மலை ஏறி தான் இறங்கணும். கிழவரை கேரளா தமிழ்நாடு எல்லைக்கு அருகில் உள்ள ஒரு அழகான கிராமம் மற்றும் முக்கியமாக விவசாய உலகம். இது கடல் மட்டத்திலிருந்து 2007 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. கொடைக்கானலில் இருந்து மூணாறு செல்லும் எஸ்கேப் ரோடு பற்றி அறிந்தவர்களுக்கு இந்த இடம் தெரிந்திருக்கும். எஸ்கேப் ரோடு மலையேற்றம் செய்தவர்கள் அடிக்கடி இடம்பெறும் கிராமம் இது. கிழவரை சுற்றுச்சூழலுக்கு உகந்த புகலிடமாக உள்ளது. அதன்படி விவசாயம், யூகலிப்டஸ் மரத்தோட்டங்கள், ஷோலா காடுகளின் திட்டுகள் மற்றும் அலை அலையான பசுமையான புல்வெளிகளுக்கு பெயர் பெற்றது. இந்த ரோடு எண்டு எங்கன்னு இல்ல, இது கடைசியா ஒரு 1/2 கிலோமீட்டர் போய் எண்ட் ஆகுதா? சரி சரி. இதுக்கு இந்த ரோடு ஊருக்குள்ள போகுது, நின்றோம். மெதுவா போங்க. ஊர் வந்து கீழேயா? இதானே லாஸ்ட் ஊர், இதுக்கப்புறம் ஊர் இல்லையே. கடைசியா இங்க வரைக்கும் வந்துட்டேனா? லெஃப்ட் ஏறு, இதான் லாஸ்ட். இது வரைக்கும் வந்துட்டேன், இதுக்கு மேலதான் போல இன்னும். என்னடா ஐயோ, என்ன அவ்வளவுதான்? பார்த்து பிரேக்கு இல்ல, அவ்வளவுதான் எண்டு. இதுலயா உக்காந்த இவனை இதை பிடிச்சுக்கவனே, வண்டியை பார்த்து இறக்கணும். பார்த்து திருப்புங்க. இது வரேன், தனிக்க விக்கி தனிக்க. ஏதாவது ஒரு ஸ்பாட் இருக்கான்னு பாப்போம் மேல. ஏதாவது ஒரு வண்டி மேல போயிட்டு வாக்கி. இப்பதான் திருப்புனேன், இப்ப நான் திருப்பி எப்படி திருப்புறது? கீழே போயிட்டு தான் வரணும். ஒரு டீ கடையோ ஏதோ ஒண்ணு இருக்கு மேல, கீழே போய் தான் திரும்ப முடியும். எப்படியோ திரும்ப முடியும், திருப்ப முடியாது. அவனை டக்குன்னு விழுந்துருவோம் கீழே. எங்க போறாங்க ரெண்டு பேரும்?
இதுக்கப்புறம் எங்க போலாம் கடைசியா? அண்ணா இதுக்கப்புறம் எங்கிட்ட மேல போலாம்? இது மேல போலாமா? இந்த அது அந்த ரோட்ல மேல போலாமா? மேல போய் நிக்கலாமா? அங்க என்ன மேல என்ன இருக்கு? இந்த இந்த இதுதான் கேக்குறேன். இந்த சிமெண்ட் ரோடு போகுதுல்ல அப்படி மேல. கடவரி போலாமா அதுல? இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இல்ல ரோடு ஓரளவுக்காவது இருக்குமா? இருக்கா? சரி. இது எந்த ரோட்ல தான் போனோம்? சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. அங்க எதுவும் கடைசியா முடிகிற இடம் இருக்கும் இல்லாம இருக்கும். அங்க எதுவும் கடை மாதிரி இருக்குமா? இல்ல கடை மாதிரி எதுவும் வீடெல்லாம் இருக்குமா? அது வேறதான். அதுக்கப்புறம் நடந்தான் போனோம். அதுக்கு மேல இருக்காது. ஆமா ஏதாவது ஒரு மேடான பகுதியில் நின்று பார்க்கலான்ட்டு வந்தோம். சரி போய் பார்க்கவா? போய் போலாமா அதுல? பாப்போம் இல்லைன்னா சரியான வந்துடும். இது வழி கொஞ்சம் தூரம் இருக்கான், பார்த்துட்டு வரேன். என்னது? ஆமா ஃபர்ஸ்ட்ல தான் ஏறும், ரெண்டாவதுலாம் எப்படி ஏறும்? இல்லை போட்டு ஏற்றியே பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. ரோடே முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஆஃப் ரோடு கேரளா போலாமா? நானும் அப்படிதான் நினைச்சேன், மேடு மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். சரி அவங்க இங்க வர சொல்லு, இங்க நிப்பாட்டி போட்டோ எடுப்போம் வேணா. ட்ரெக்கிங் மாதிரி போலாமா? 2-3 கிலோமீட்டர் போலாமா? இது நல்லா இருக்கு, அவனே போட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்காது? இல்லை இங்க நின்று மலைக்கு அதுக்கும் ரோடு எண்டு ரெட் எண்டு. அது கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு வந்தா ரைஸ் ஆகும், அப்புறம் நார்மல் ஆயிரும். அது இது போலாமா? அவனை நடந்து போலாமா? ட்ரெக்கிங் கேரளா பார்டர் வந்துடும். பார்த்து பார்த்து வழுக்கோ, பார்த்து. ரெண்டு பேரும் கையை காட்டு, ரெண்டு பேரும் கையை காட்டு.
சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க.